ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால்ட்டியில் மத்திய மாநில உறவுகளை பார்க்கலாம். முதல் கொஸ்டின், தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தும் சரத்து. விடை 352. மத்திய மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் மொத்த நிதி அமைப்பை கட்டுப்படுத்தும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? விடை இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர். விதி 148 151 வரை. புன்சி கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 28, 2007. மத்திய மாநில உறவுகளை அவங்க பரிசீலனை பண்ணுறதுக்காக அமைச்சிருப்பாங்க 2007. இந்திய அரசியல் அமைப்பில் அதிகாரங்களின் பிரிவில் 7வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள மத்திய பட்டியலில் எத்தனை இனங்கள் உள்ளன? 7வது அட்டவணையில் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், ஒன்றிய பட்டியல் 3 இதாக பிரிச்சிருப்பாங்க. அதில் மத்திய பட்டியலில் 100 இனங்கள் கொடுத்துருக்காங்க. எந்த விதிகள் சூழ்நிலை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தும் என்று கூறுகிறது? 365, 356, 357. நிதி கூட்டாட்சி என்பதன் மிக முக்கியமான அம்சம் என்பது இதன் நடைமுறைக்கு கொண்டு வருவது. விடை திறன். 1931 லார்ட் விஸ்கவுண்ட் பெல் கமிட்டி எதனுடன் தொடர்புடையது? விடை மத்திய மாநில நிதி உறவுகள். மத்திய பட்டியலில் உள்ளடக்கியது. முதல்ல 97 இனங்கள் தான் இருந்திருக்கும். அதை 3 உயர்த்தி 100 இனங்களாக மாற்றிருப்பாங்க. இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என்று விவரித்தவர் கிரான்வெல் ஆஸ்டின். முக்கியமான கொஸ்டின். மத்திய அரசால் அல்லது மாநில அரசால் அமைக்கப்பட்ட லாட்டரி சீட்டுகள் மூலம் கிடைக்கும் வரி வருவாய் யாருக்கு செல்லும்? விடை ஒன்றிய அரசுக்கு. இந்தியா முழுமையான கூட்டாட்சி அமைப்பே அல்ல அப்படின்னு கூறியவர் KP முகர்ஜி. மத்திய மாநில உறவுகளுக்கான 2வது குழுவின் தலைவர் யார்? விடை மதன் மோகன் புன்சி. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 9 மத்திய மாநில உறவுகளுக்கு இடையான நிர்வாக உறவுகளை பற்றியது. விடை 256 263. நதிநீர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? விடை 1962. 1956. இந்திய அரசமைப்பு விதி 264 முதல் 300A வரை அடங்கும் பகுதி? விடை 12. சர்க்காரி ஆணையம் 1983 என்பது எதனை பரிந்துரைக்க அமைக்கப்பட்டது? விடை ஒன்றிய மாநில அரசுகள். இந்திய பாராளுமன்றத்தின் எந்த அவை புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்கலாம்? விடை ராஜ்யசபா. விதி 312. எந்த சட்ட திருத்தம் மத்திய தொகுப்பிலிருந்து 29% மிகாமல் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறியது? விடை 80வது சட்ட திருத்தம். 1990 மாநிலங்களுக்கிடையான குழு இதன் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. விடை குடியரசுத் தலைவரின் உத்தரவு மூலம். இந்திய பாராளுமன்றத்தால் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு? விடை 1985. பகுதி 14A ஆர்டிகல் 323A வரை. 42வது சட்ட திருத்தம் 1976 மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. 1966 ஜனவரி திங்கள் 5ஆம் நாள் ஏற்படுத்தப்பட்ட இந்திய நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவர்? விடை மொரார்ஜி தேசாய். எந்த விதியின் கீழ் இந்திய அரசியலமைப்பு மத்திய மாநில சட்டத்துறையின் உறவுகள் பற்றியது? விதிகள் 245 255 முடிய. 1955 அலுவல் மொழி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை PG கெர். அதிகார பங்கீடு எந்த முறை அரசாங்கத்தின் முக்கிய அம்சம்? விடை கூட்டாட்சி முறை அரசாங்கம். எந்த வழக்கில் கடவுச்சீட்டு பெறுவது? தனிமனித சுதந்திர உரிமையுடன் தொடர்புடையதாக கருதப்பட்டது. விடை மேனகா காந்தி. 1978 வழக்கு. இது கூட குரூப் 1 கொஸ்டினில் எந்த வழக்கு தொடர்பு இல்லாததுன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 வழக்கை கொடுத்து அதில் இந்த வழக்கும் வந்திருக்கும். பொது பட்டியலில் என்னும் கருத்து பெறப்பட்டது? ஆஸ்திரேலியா அரசியலமைப்பிலிருந்து பொது பட்டியல் நம்ம எடுத்திருப்போம். மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு? விடை 2006. இந்திய அரசால் மத்திய மாநில உறவுகள் சம்பந்தமாக சர்க்காரிய குழு அமைக்கப்பட்ட ஆண்டு? விடை 1983. சரக்கு மற்றும் சேவை வரி
செயல்படுத்தும் அரசியல் அமைப்பில் எங்கு சேர்க்கப்பட்டுள்ளது? விடை 279 ஏ. ஜிஎஸ்டியை 279 ஏயின் படி கொண்டு வந்திருப்பாங்க. மாநிலங்களுக்கிடையான குழு எப்போது உருவாக்கப்பட்டது? விடை 1990. இந்திய அரசியலமைப்பின் 11வது பகுதி எதனை பற்றியது? விடை மத்திய மாநில உறவுகள். மத்திய அரசில் விதிக்கப்படும் வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்களை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து. விடை 269. மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்தும் தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு. விடை ராஜ்மன்னார் குழு 1969. அகில இந்திய பணிகள் சட்டம் 1951 படி அகில இந்திய பணிகள் உள்ள இடங்கள் டாஸ் மாநில பணிகளில் உள்ள மூத்த அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். விடை 3 பகுதி மாநில பணியில் இருக்கிற மூத்த அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்படணும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகார பங்கீடு எந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது? அட்டவணை 7வது அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ ஆல். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேறு வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.